சென்னை சேப்பாக்கத்தில் வர ஜனவரி 25 இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான செகண்ட் T20 மேட்சுக்கான டிக்கெட் சேலு எப்போனா ஓப்பன் பண்ணுவாங்க, ஆன்லைனா ஆஃப்லைனான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி மெசேஜ் பண்ணியும் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. டிஎன்சி அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எந்தெந்த ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ டிக்கெட்டு, ஒரு ஆளுக்கு எத்தனை டிக்கெட்டு, வெப்சைட் மாற்றிருக்காங்களாமே, ஆப் மாற்றிருக்காங்களாமே, கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்படலாம். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, Black Sheep டிஜிட்டல் அவார்டில் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படிங்கிற கேட்டகரியில் நம்மளோட கிருக்கானந்தா யூடியூப் சேனல் நாமினேட் ஆகியிருக்கு. நீங்கள் எனக்கு ஓட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் www.blacksheepindia.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களோட மொபைல் நம்பர், அப்புறம் உங்களோட பேர், கேப்சா அதெல்லாம் சரியாக கொடுத்ததுக்கப்புறமா Black Sheep டிஜிட்டல் அவார்டை செலக்ட் பண்ணி கேட்டகரியில் கீழே கடைசியில் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படிங்கிற கேட்டகரி இருக்கும். அதில் கிருக்கானந்தா அப்படிங்கிற நம்மளோட சேனல் இருக்கும். ஓட் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் ஓட் பண்ணாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட சொந்தக்காரங்க, கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் ஓட் பண்ண வைங்க. வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க சேனலுக்கு. ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த சென்னை சேப்பாக்கத்தில் நடக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் T20 மேட்சில் டிக்கெட் சேல்ஸ் ஸ்பெஷல் கிருக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். ஓகே, வழக்கமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இப்போவே சொல்லிடுறேன், எந்தெந்த டிக்கெட்டு எவ்வளோ ரேட் அப்படிங்கிறது மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போயிருங்க. பட் கடைசியாக பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த வியூ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் லைட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேர் புது சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு நான் சொல்லணும்ல. ஞாயிற்றுக்கிழமை 12 காலையில் 11 மணிக்கு டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஆப்பில், அப்படி இல்லைன்னா district.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் டிக்கெட் போய் புக் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் புக் பண்ணுறாங்கன்னா சில பேர் வந்து பேடிஎம்லேயும் புக் மை ஷோலையும் போய் நின்றுட்டு இருப்பாங்க. எப்போ நிற்பாங்கன்னா 11 மணிக்கு புக்கிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10:55 பதட்டத்தில் போயிட்டு ஐயோ புக் மை ஷோவில் இல்லையா, பேடிஎம்ல இல்லையான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது டிக்கெட் புக் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தயவுசெய்து இந்த பார்ட்டை மட்டுமாவது கட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புங்க. டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டோட லிங்க்கும் அண்ட் ஆப்போட லிங்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பசங்களா எடுத்துக்கோங்க. கடைசி நிமிஷத்தில் போயிட்டு பதட்டப்பட்டுட்டு ஐயோ அப்படின்னு வெறுத்து கூட்டிகிட்டு நிற்காதீங்க. இது ஏதோ புக் மை ஷோ பேடிஎம் இன்சைடர் இல்லாமல் இது என்ன டிஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஐயோ வேறு ஏதாவது வித்தியாசமாக இருக்குமா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு? இல்லை, அப்படிலாம் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ஐ திங்க் வந்து பேடிஎம் இன்சைடரை வந்து ஜொமேட்டோ வாங்கியிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. பட் இங்கே டிக்கெட் ரேட்டுகளை பார்க்கும்பொழுது CDE லோவர் ஸ்டாண்டு ஒரு டிக்கெட்டோட ரேட்டு 1500 ரூபா, IJK லோவர் ஸ்டாண்டு 2500 ரூபா, IJK அப்பர் ஸ்டாண்டு 1500 ரூபா, KMK டெரஸ் ஒரு டிக்கெட்டோட ரேட்டு 5000 ரூபா. அதுக்கப்புறம் CDE ஹாஸ்பிட்டாலிட்டி பாக்ஸு 10,000 ரூபா, H ஹாஸ்பிட்டாலிட்டி பாக்ஸு 15,000 ரூபா, INJ ஹாஸ்பிட்டாலிட்டி பாக்ஸு 12,000 ரூபா. நம்ம பசங்க எப்படியா இருந்தாலும் CDE லோவரு, IJK லோவரு, IJK அப்பரு இதிலெல்லாம் அவங்க புக் பண்ணிடுவாங்க. பட் ID டியூல்ஸ் இவங்கெல்லாம் வந்து 5000 ரூபா டிக்கெட், அதாவது 1500 ரூபா 2500 ரூபா டிக்கெட் கிடைக்கலன்னா அவங்க 5000 ரூபா டிக்கெட் போவாங்க. ஏன்னா வியூவும் பார்ப்பாங்க, இந்த வியூவில் வந்து பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லி KMK டேரஸ்லேருந்து உட்காந்து பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தவர் அதிகபட்சமாக 2 டிக்கெட் மட்டும்தான் புக் பண்ணலாம். அதாவது ஒரே நேரத்தில் ஒருத்தவர் 2 டிக்கெட் மட்டும்தான் புக் பண்ணலாம். சரி கணக்கான நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், எனக்கு டிக்கெட் கொரியரில் வருமா ஃபிசிக்கல் டிக்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, உங்களுக்கு மெசேஜோ வாட்ஸ்அப்போ இல்லை மெயிலோ பண்ணியிருப்பாங்க. அந்த QR கோடை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மேட்ச் டே அன்றைக்கி காமிச்சிங்க அப்படின்னா உங்களை மேட்சுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அந்த மெசேஜையும் அந்த மெயிலையும் யாருக்கிட்டையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணிடாதீங்க. அந்த மெயில் வாட்ஸ்அப் மெசேஜ் எடுத்து ஷேர் பண்ணிடாதீங்க. T20 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸான சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷ்தீப் சிங், அக்ஷர் பட்டேல் இவங்கெல்லாம் வராங்க. வருண் சக்கரவர்த்தி முதல் முறையாக தன்னோட தமிழ்நாட்டு மண்ணில் ஒரு இந்தியன் மேட்ச் ஆட போகிறாரு. இதுக்கு முன்னாடி ஹேமலதா தாய்லாந்து வந்து ஜூன் ஜூலையில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக T20 மேட்ச் ஆடினாங்க. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி ஆட போகிறாரு. 2019 வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டாக இந்தியன் டீம் ஆடுவாங்க. அப்போது தினேஷ் கார்த்திக்கும் வாஷிங்டன் சுந்தரும் இங்கே T20 மேட்ச் கடைசியாக ஆனாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹேமலதா தாய்லாந்து, அதுக்கப்புறம் இப்போ வருண் சக்கரவர்த்தி ஆட போகிறாரு. திலக்குவமா ஆல்ரெடி அங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில் அண்டர்லாம் அடித்து கலக்கிட்டு இருந்தாரா ஒரு பக்கம். ஹர்திக் பாண்டியாவுக்கும் சூரியகுமார் யாதவுக்கும் நான் சொல்ல தேவையில்லை, இங்கே பால்டன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னாலும் பர்டிகுலராக ஹர்திக் பாண்டியா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவரோட ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு அவர் மாதிரி லீனாக இருக்கக்கூடிய, எப்படி தனுஷுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்களோ அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவுக்கு இங்கே ஒரு ரசிக்க கூட்டம் இருந்துக்கிட்டு இருக்குது. நிதிஷ்குமார் ரெட்டி இப்போ ரீசன்ட் பாஸ்ட் டைமில் அவருக்கு ஒரு பக்கம் கிரேஸ் ஆரம்பிச்சிருக்குங்கும் போது இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. கிருக்கானந்தா, சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்காம ருத்ராஜ் கெய்க்வாத் ஸ்குவாடில் சேர்ப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே. ஏன்னா ஒரு மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்குறேன். ருத்ராஜ் கெய்க்வாத் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக ஆட ஆரம்பித்து இந்தியாவுக்காக
ஆடி சேப்பாக்கில் ஆடி இருக்காரான்னு பார்த்தா இல்லை. அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல. அந்த சவுண்டு அப்படியே ஒரு மாதிரி டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஒழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் பாப்பா ருத்ராஜ் கேக்வாத் அவர்களை வந்து ஸ்குவாடில் சேர்க்குறாங்களான்னு சொல்லிட்டு. சென்னை சூப்பர் கிங்ஸோட சிவம் துபே உள்ளே கொண்டு வருவாங்களா? கொண்டு வந்தாலும் 11ல் இடம் இருக்குமா டவுட்டு. பட் இந்த பக்கம் ரமன்தீப் சிங்கை வந்து ஆட் பண்ணுவாங்களா தெரியல. இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி சிவம் துபேவை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். பட் அந்த பக்கத்தில் இங்கிலாந்து சைட்லேருந்து ஜாஸ் பட்டர், சால்ட்டு, லியம் வில்லியம்சன், ஹாரிஸ் ப்ரூக்கு, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஜெமி ஓவர்டன் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிக் பண்ணியிருக்கிறாங்க. ஜெமி ஓவர்டன் 11ல் இருப்பாரான்னு தெரில. பார்ப்போம். 11ல் இருந்தால் இவருக்கு ஒரு கரகோஷங்கள் எழலாம். சாம் கரன் இல்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் CDE அப்பர் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணலை. HGF லோவர் அண்ட் அப்பர் ஸ்டாண்ட் வழக்கமாக அது ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட்டாக வந்து கிளப்பில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து அது கொடுத்துருவாங்க. MCC ஸ்டாண்டும் MCC மெம்பர்ஸுக்கு கொடுத்துருவாங்க. KMக்கு லோவர் ஸ்டாண்டும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் செலிபிரிட்டிஸ் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க மட்டும் தான் இருப்பாங்க. பட் CDE அப்பர் ஸ்டாண்ட் அது எதனால் ஓப்பன் பண்ணல அப்படிங்கிறது தெரியலை. பட் HGF வந்து ஒரு வேளை ஓப்பன் பண்ணால் பெட்டராக இருக்கும். நல்ல வியூவு, ஸ்ட்ரைட் வியூவு, பார்க்க மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். டோர்னமெண்ட் ஃபைனலுக்கு ஃபீல்டர்ஸ் வரும்போது நீங்கள் அங்கேருந்து பார்க்குறதுக்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. பட் எந்த வியூ நல்லாயிருக்கும் நான் வழக்கமாக எல்லா வீடியோலையும் சொல்லிடுவேன் டிக்கெட் புக் பண்ணும்பொழுது. லோவர் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு பிளேயர்ஸுகளோட டக் அவுட் பக்கத்தில் தான் இருக்கும். நீங்கள் எல்லா பிளேயர்ஸும் நீங்கள் ரொம்ப பக்கத்தில் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டாண்ட்னா லோவர் ஸ்டாண்ட் தான். லோவர் ஸ்டாண்ட் இருக்குது இல்லை, அங்கேருந்து கூட நீங்கள் பிளேயர்ஸை பக்கத்தில் பார்க்கலாம். ஏன்னா பிளேயர்ஸை ப்ராக்டிஸ் பண்ண வருவாங்க. ஃபைனலுக்கு டோர்னமெண்ட்ல மேபி பிளேயர்ஸ்கள் வரும்பொழுது அங்கே பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ C and I இங்கெல்லாம் வந்து எப்பயுமே டிமாண்டு இருக்கும். பட் CDE லோவர் ஸ்டாண்ட் டிமாண்ட் அதிகம். அதே போல் IJKவும் டிமாண்ட் ரொம்பவும் அதிகம். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் தீர்த்து வைக்கிறேன். பட் டிக்கெட் புக் பண்ணும்போது நான் சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? கியூ சிஸ்டம் தான் வச்சுருக்கிறாங்க. கியூ சிஸ்டமை எவ்வளோ நம்புறதுன்னு எனக்கு தெரில. ஒரே லேப்டாப்பை வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுவும் எந்தளவுக்கு எனக்கு நம்புறதுன்னு எனக்கு தெரில. அதனால் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு எல்லாரையுமே வந்து லிங்க் அனுப்பி அவங்கள மொபைலு அண்ட் லேப்டாப் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களை ஓப்பன் பண்ணி வைக்க சொல்லுங்கள். ஒரு 4-5 பேர் சேர்ந்து 2-2ன்னு ஓப்பன் பண்ணி வச்சா மட்டும்தான் டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பும்ரா, சிராஜ் இவங்கெல்லாம் வரமாட்டாங்க, ரெஸ்ட்டில் இருப்பாங்க. ஞாபகப்படுத்துகிறேன், ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க T20லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச்சுக்கு அப்புறம் திரும்ப ஒரு தடவை நீங்கள் எல்லாரும் இந்தியாவுக்காக ஒரு தடவை இணைய போகிறீங்க. ஸோ நான் சேப்பாக்கில் உங்களை நான் சந்திக்கிறேன். எனக்கு எங்கே டிக்கெட் கிடைக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன். ஒன்றும் இல்லை, டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து டிக்கெட் புக்டு அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கிறதுக்காக நான் வேண்டிக்கிறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்டில் எனக்கு ஓட் பண்ணுங்கள் அண்ட் வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பார்க்கலாம் அடுத்தது வீடியோக்குள்ளே. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மேட்ச் 7 மணிக்கு அப்படின்னா தலைவா கிரவுண்டுக்குள்ளே டாஸ் 6:30 மணிக்கு போட்டுருவாங்க. கியூவில் நீ வந்து ஒரு 5 மணிக்காவது நின்றுரு தலைவா, அப்போ தான் நீ ஃப்ரீயாக உள்ளே வர முடியும். இல்லைனா நசுங்கிடுவேன், டாஸ் பார்க்க முடியாது, பார்த்துக்கோ. இல்லை 5 கூட வேணாம், ஒரு 5:45 வந்து நின்றுக்கோ தலைவா. ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும், பார்த்துக்கோங்க. கலைவாணர் அரங்கம் கார் பார்க்கிங்கு, அப்புறம் கலைவாணர் அரங்கத்துக்கு பின்னாடி பைக் பார்க்கிங் விட்டுருப்பாங்க. பார்த்து நிப்பாட்டிக்கோங்க, சேஃப்டியாக இருந்துக்கோங்க. ஹெல்மெட்டு, கேமரா, பவர் பேங்க்கு, அப்புறம் இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோனு கூட நான் நினைக்கிறேன், எனக்கு தெரில. ஹெட்ஃபோனு, ஏர்பாட்ஸ் இதெல்லாம் கிரவுண்டுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, வெளியே பிடிங்கி போட்டுருவாங்க. குச்சி ஐட்டங்களையும் வெளியில் பிடிங்கி போட்டுருவாங்க. இதை பார்த்து மேட்சுக்குள்ளே வாங்க. பார்க்கலாம் மேட்ச்சில். சென்னை சேப்பாக்கத்தில் சங்கமிப்போம். மீண்டும் ஒரு தடவை சந்திப்போம்.